ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 20/6/2017 ஹேவிளம்பி வருடம் ஆனி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஏகாதசி திதி, அஸ்வினி நட்சத்திரம், பவகரணம், சித்த யோகம் கூடிய சர்வ ஏகாதசி கரிநாள். இன்னைக்கு சனி வக்ர பயிற்சி. சூலம் வடக்கு வடமேற்கு. நாளைக்கு 12 பரிகாரம் பால். பொதுவாக கிரகங்கள் வலமா சுற்று, ராகு கேதுக்கள் இடமா சுற்று. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வீட்டில் இவ்வளவு நாட்கள் வருடங்கள்னு கணக்கு இருக்கு. சனிக்கு 2.5 வருட காலம் ஒரு வீட்டில் இருக்கிற நிலை. அதில் சில சமயம் அதிசாரமா பயிற்சியாகி திரும்ப வக்ரமாகி அப்புறம் நிவர்த்தி ஆகும். எப்போதுமே பெரும்பாலான கட்டங்களில், பெரும்பான்மையான கட்டங்களில் அந்த பெட்டிக்குள்ளேயே வக்ரமாகி நிவர்த்தி ஆகிறது தான் பார்த்துருப்பீங்க. 2004 சுனாமி போன்ற பேரழிவுகள் ஏற்பட்ட காலங்களில் கடகராசின்னு சொல்லக்கூடிய நீர் ராசிக்கு உள்ள வக்ர பயிற்சியாகி ஏற்பட்ட நிலையை நான் அப்போ கணிச்சு சொன்னேன். 2004 மாலைமுரசு ஆர்வத்தில் எழுதியிருந்தேன். கடல் கொந்தளிப்பு ஏற்படும் சொல்லிட்டு. வக்ரம்னா எதிர் அலைகளை உருவாக்கும். அந்த எதிர் அலைகள் அப்படிங்கிறது என்ன? கடல் கொந்தளிப்பு. சுனாமிங்கிற பேர் அப்போ அதிகமாக பிரபலம் இல்லை, அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அது தமிழ்நாட்டுக்கு தெரியாது, இந்தியாவுக்கு தெரியாது, அமெரிக்கா போன்ற நாடுகள் இருந்திருக்கலாம். அப்போ அந்த கடல் கொந்தளிப்புங்கிறது எழுதியதிலிருந்து ஒரு வாரத்தில் நடந்துச்சு. அதுபோல இந்த முறை இன்னைக்கு சனி பயிற்சி ஆகுது, வக்ர பயிற்சி. அதாவது 26 ஜனவரியில் சனி விருச்சிகத்திலிருந்து தனுஷ்குள்ள போயிடுச்சு. இப்போ 26 ஜனவரியிலிருந்து இந்த ஜூன் 20 வரைக்கும் தனுசுல இருந்தது. சில ராசிகளுக்கு நன்மையும் சில ராசிகளுக்கு தீமையும் செய்தது. இப்போ திரும்ப வக்ர பயிற்சியாகி விருச்சிகத்துக்குள்ளே இன்னைக்கு வந்துருச்சு. இது சில ராசிகளுக்கு நன்மையும் சில தீமையும் ஏற்படுத்த பார்க்கும். அது தவிர வக்ர பயிற்சியார இடம் செவ்வாயோட வீடு. செவ்வாய் எப்படிப்பட்டவன்? மண்ணு, ரத்தம், யுத்தத்துக்கு அதிபதி. ஆக இந்த 20ஆம் தேதி இன்னைக்கு இருந்து, இன்னைக்கு ஜூன் 20, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 27 வரைக்கும் விருச்சிகத்தில் தான் வக்ரத்தில், வக்ர நிவர்த்தி ஆனாலும் வக்ர பயிற்சி ஆனதுல அந்த பெட்டிக்குள்ளே இருப்பார். அந்த அக்டோபர் 27 தான் திரும்ப தனுசுக்கு போவார். ஆக ஒரு வீட்டில இருந்து அடுத்த வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வர்றது அப்படிங்கிறது அந்த வக்ர நிலையால அந்த மண்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில பிரச்சனைகளை உருவாக்கும். இப்போ நாடுகளுக்கிடையே எல்லை பிரச்சனை, அது மண்ணு தான். அதனால யுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஜூன் 20 அக்டோபர் 27 இருக்கு. பூகம்ப நிகழ்வுகள், எரிமலை சீற்றங்கள், ரத்தத்தில் நோய் நொடிகள் மக்களுக்கு உருவாகிறது. இந்த காலகட்டத்தில் வக்ர சனியால உலகத்தை ஆளும் அதிபர்கள் அவர்களுடைய வக்ர எண்ணங்களால, கோபங்களால, எடுக்கக்கூடிய முடிவுகளால மக்களுக்கு துன்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கும். ஆக இந்த 20 இன்னைக்கு அக்டோபர் 27 வரைக்கும் கடவுள் தான் மக்களையும் இந்த உலகங்களையும் காப்பாற்ற வேண்டும். ஆக இந்த வக்ர பயிற்சி கொஞ்சம் கடினமான காலம். இது ராசிக்கு தகுந்த மாதிரியும் எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஆக பொதுவாக உலகத்துக்கு வரக்கூடிய அக்டோபர் 27 வரைக்கும் கொஞ்சம் கடினமான, மிக கடினமான பாதையை இந்த சனி வக்ர பயிற்சியால கடக்க வேண்டியது இருக்குங்கிறத மறுப்பதற்கு இல்லை. இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் மிதுன சமம், சந்திரன் மேச சமம், செவ்வாய் மிதுன பகை, புதன் மிதுனத்தில் ஆட்சி, குரு கன்னியில நட்பு, சுக்கிரன் மேசத்தில் சமம், சனி இன்னைக்கு இருந்து அக்டோபர் 27 வரைக்கும் விருச்சிகத்தில் பகை,
ராகு சிம்மப்பகை, கேது கும்பப்பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை சனி வக்ர பயிற்சி பலன்களாக பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. அஸ்வினி பரணி கிருத்திகை நாமதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு சனி அஷ்டமத்தில் இருந்து 2014 11வது மாசத்திலிருந்து 2015 16 17 ஜனவரி 26 வரைக்கும் ரொம்ப கடினமான பாதையை கடந்து வந்த நீங்க இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த ஜூன் 20 வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய சில சந்தர்ப்பங்களை உருவாக்குச்சு. அந்த கடினமான பாதையை எளிதாக கடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை கொடுத்தது. ஆனா திரும்ப வக்ரமானதுல அஷ்டமத்துக்கே சனி வந்திருக்கு. இது அக்டோபர் 27 வரைக்கும் கொஞ்சம் கடினமான பாதையா இருக்கும். எப்படி சொல்லணும்னா, இயல்பா இருந்தபோது கஷ்டம் இருந்ததை விட கொஞ்சம் கூடுதலா கொடுக்க பார்க்கும். பயமுறுத்துறான்னு நினைக்க வேண்டாம். இப்போ வில்லம் கதாநாயகனா அடிச்சு போட்டுட்டு போவான், அது அஷ்டமச்சனி மாதிரி. அப்புறம் போயிட்டு திரும்பி பார்ப்பான், திரும்ப எந்திரிச்சுவான்னு என்னமோன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு அடி அடிச்சுட்டு போவான் நச்சுன்னு. அந்த மாதிரி அடிக்க பார்க்கும். ஆனா அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாத்துக்கும் வழிமுறைகள் இருக்கு, பரிகாரங்கள் இருக்கு. இருட்டாயிட்டா விளக்க வச்சுக்கணும். முள்ளு காட்டு வழியா போனா செப்பல் போட்டு நடக்கணும். மிருகங்கள் உள்ள வழியா போனா கூண்டு வண்டியில போகணும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் பரிகாரம் இருக்கு. அந்த வழியில வரக்கூடிய அக்டோபர் 27 வரைக்கும் புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம். போக்குவரத்தில் கவனமா இருக்கணும். எந்த விஷயங்களிலும் எச்சரிக்கையா இருக்கணும். யாரிடத்திலும் எச்சரிக்கையா இருக்கணும். இது தவிர பரிகார முறைகளில் பைரவரை சனிக்கிழமை தோறும் வழிபடுறது, ஏழைகளுக்கு எள் தானம், கருப்பு துணி தானம் பண்றது, தயிர் சாதம் தானம் பண்றது, ஒரு முறை திருநள்ளாறு போய் நலதீர்த்தத்தில் குளிச்சுட்டு வர்றது பலவீனங்களை போக்கும். அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2 3 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த 2015 16 17 ஜனவரி 26 வரைக்கும் கண்டக சனி இருந்தது. ஜனவரி 26 இந்த ஜூன் 20 வரைக்கும் அஷ்டம சனியா மாறிச்சு. கடந்த 4 மாசத்துல கொஞ்சம் புரட்டி போட்ட மாதிரி இருக்கும். ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு. அவ்வளவு சிரமம், அவ்வளவு சிக்கல், அவ்வளவு அலைச்சல், அவ்வளவு கொடுமைங்க. இந்த நிலை இப்ப மாறுமா? கண்டிப்பாக. இந்த ஜூன் 20 அக்டோபர் 27 வரைக்கும் உள்ள காலம் இந்த கடந்த 4 மாதங்களா இருந்த கொடுமை குறையும், அந்த கடுமை குறையும். ஆக இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு கடந்த 4 மாதங்களை காட்டிலும் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும்னு உறுதியாக சொல்லலாம். ஆனாலும் 7 சனிங்கிறது கண்ட சனி தான். அந்த 7 இருக்கிற சனிக்காக நீங்க சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றி அல்லது வெற்றிலை மாலை சாற்றி வெண்ணெய் கொடுத்து நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கு. ஒரு முறை குச்சனூர் போய் நீங்க வழிபட்டு வரலாம். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1 2 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு சனி வக்ர பயிற்சி அக்டோபர் 27 வரைக்கும் எப்படி இருக்குன்னா, கடந்த 4 மாதங்களாக சில அலைச்சல், சிரமம், காரிய தடைகள், ஒரு வீட்டு வேலை எடுத்திருந்தா கூட அது நின்று இருக்கிற மாதிரி ஒரு கட்டடங்கள் மட்டுமில்லை, மற்ற எந்த ஒரு வேலைகளிலும் சுணக்கம், பணப்பற்றாக்குறை, அதிக சிரமங்கள் இருந்த நிலை மாறி 6ஆம் இடத்துக்கு வர திரும்ப 6ஆம் இடத்திலிருந்து கடந்த 15 16 உங்களுக்கு பரவாயில்லைங்க. 17 பிறந்து இந்த 4-5 மாசமா கொஞ்சம் கடுமையா இருந்ததுங்க. இனி வரக்கூடிய அக்டோபர் 27 வரைக்கும்
7ஆம் இடத்துல இணையோட முரண்பட்ட கருத்துக்களையும் உடலுபாதையும் பணப்பற்றாக்குறையும் கொடுத்த நிலை மாறி அற்புதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வக்ர பயிற்சி ஆயிருக்கு. ஆக விருச்சிக சனி விரும்பியது நிறைவேறும்னு சொல்லக்கூடிய நிலை. இருந்தாலும் நீங்க பெருமாளை வழிபட சனிக்கிழமை தோறும் ஏற்றங்கள் உண்டாகும். திருப்பதி போய் ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் கூடுதல் நன்மைகளை பெறலாம். அடுத்தது கடக ராசி. புனர்பூச 4ஆம் பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சந்திரன். இந்த ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னா 2013, 14, 15, 16 எல்லாம் கொஞ்சம் கடினமான காலங்கள் தான். 4, 5 சனி 6ஆம் இடத்துக்கு வந்ததுங்க ஜனவரி 26. அது இந்த 20 வரைக்கும் 6ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு சில காரியங்களை வெற்றி பெற்று சாதிச்சு கொடுத்துருக்கு. சில நன்மைகளை நிகழ்த்திருப்பீங்க, பதவிகளை பெற்றிருப்பீங்க, பணத்தை பெற்றிருப்பீங்க, முடியாத சில விஷயங்களை முடித்து காட்டியிருப்பீங்க. ஆனா இந்த பயிற்சி மீண்டும் 5ஆம் இடத்துக்கு வந்து பஞ்சம சனியாக மாறுது. சில தடை தாமதங்கள், குழப்பங்கள், கடினமான பாதையை கடக்கக்கூடிய நிலைகளை கொடுக்க பார்க்கும் இந்த அக்டோபர் 27 வரைக்கும். அதன் பின் சிறப்பா இருக்கும், அது அப்ப சொல்லுவோம். ஆனா அது வரைக்கும் உள்ள காலம் இறை வழிபாட்டாலையும் எதையும் யோசித்து செயல்படுவதாலையும் அவசர முடிவுகள் எடுக்காம இருக்கிறதுனாலையும் நன்மைகள் அடைவீங்க. இறை வழிபாட்டில் நீங்க பைரவரை வழிபடுறது ஏற்றத்தை கொடுக்கும். தேய்பிரை அஷ்டமியில பைரவருக்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம். அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் 1 பாதம் இருக்கிற ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு சனி வக்ர பயிற்சி மீண்டும் அஷ்டார்த்தம சனியா 4ஆம் இடத்துக்கே வருது. தாயாருக்கு உடல்நலம் தொந்தரவுகள், உங்களுக்கு சிறு சிறு தொந்தரவுகள், தோல் சம்பந்தமான தொந்தரவுகள், கல்வியில சில குழப்பங்கள் இருக்கு. ஆனாலும் குருவோடைய அற்புதமான நிலை இதையெல்லாம் சரி கட்டு. அதாவது இருட்டு திரும்ப வெளிச்சம் வந்தது, திரும்ப இருட்டு வர்ற மாதிரி பஞ்சமத்துக்கு போனது, திரும்ப அஷ்டார்த்தமத்துக்கு வருது. ஆனாலும் குருவோடைய அற்புதமான நிலை இருட்டுக்கு விளக்கு மட்டும் இல்லைங்க, ஃபுல் மூன் மாதிரி, அதாவது பட்ட பகல் மாதிரி முழு நிலவு வெளிச்சம் வந்தா எப்படி இருக்கும் அப்படி குருவோட ஆற்றல் இருக்கிறதுனால உங்களுக்கு 9ஆவது மாசம் 12ஆம் தேதி வரைக்கும் காரிய வெற்றியை கொடுத்துரும். அதுக்கப்புறம் 10ஆவது மாசம் 27ஆம் தேதிக்கும் அந்த இடையில தான் கொஞ்சம் சில சிரமங்கள் அலைச்சல்கள் இருக்கும். அதை சரி செய்ய நீங்க இறை வழிபாட்டை செய்யலாம். முக்கியமா நீங்க தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ண இந்த அஷ்டார்த்தம சனியோட பாதிப்புகள் குறையும். அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும் அஸ்தம் 4 பாதங்களும் சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். புதன் வித்யாகாரகன், வித்தைகளுக்குரியவன், அறிவாற்றல் மிக்கவங்க. நீங்க கடந்த 2014 11ஆவது மாசத்திலிருந்து 15, 16, 17 ஜனவரி வரைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், கட்டடம் கட்டுறது, வாகனம் எடுக்கிறது, வேலை அமைகிறதுன்னு சொல்லி நல்ல நிகழ்வுகள் நடந்து வந்திருந்தாலும் ஜனவரி 26 இந்த ஜூன் 20 வரைக்கும் நிறைய சோதனைகள், அலைச்சல்கள், சிரமங்கள், பண பற்றாக்குறைகள், மருத்துவ செலவுகள் குடும்பத்திலேன்னு இருந்திருக்கும். இந்த தேவையற்ற அலைச்சல்கள், சிரமங்கள் இந்த வக்கிர பயிற்சியால நீங்கும். 3ஆம் இடத்துக்கு திரும்ப வந்திருக்கு சனி. இந்த இடத்துல இருந்து அக்டோபர் 27 வரைக்கும் அற்புதமான நற்பலன்களை கொடுக்கும். செப்டம்பர் 12 குரு பயிற்சிக்கு அப்புறம் இன்னும் கூடுதல் நற்பலன்கள் கிடைக்கும். ஆக ஜூன் 20 அக்டோபர் 27 வரைக்கும் எதிர்பாராத நன்மைகள், சிறப்புகள், புகழ், உயர்நிலை வாழ்க்கை,
எம்எல்ஏ இருந்தால் மந்திரி பதவி கிடைக்கிறது. இப்படி அதிக நன்மைகளை உருவாக்கக்கூடிய சூழல்களை இந்த வக்கிர சனி பயிற்சி கன்னிராசிக்கு கொடுக்கும். ஆக சாதனை நிகழ்வுகள் ஏற்படுத்தும் வக்கிர சனி பயிற்சி. உங்களுக்கு வழிபாட்டுக்குரிய தெய்வமா முருக கடவுள். ஒரு முறை பழனி போயிட்டு வரலாம். அடுத்தது துளாராசி. சித்திரை 3-4 பாதங்களும் சுவாதி 4 பாதங்களும் விசாக 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு சுகபோக சிந்தனைகள் இருக்கும். நவீனமா வாழணும், ஆடம்பரமா வாழணும்னு நினைக்கிறவங்க நீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு 7 சனி முடிஞ்சு ஜனவரி 26 இன்னைக்கு வரைக்கும் 3ஆம் இடத்தில் இருந்த சனி சில காரிய வெற்றிகளை குவித்திருக்கும். புதிய வாகனம், திருமணம் போன்ற காரியங்கள், கல்வியில தடை நீங்குதல், வீடு வாங்குறது, பதவி சுகம், இப்படி நன்மைகளை நீங்க பெற்றிருந்தாலும் இந்த நாளில் இருந்து அக்டோபர் 27 வரைக்கும் சனி வக்ர பயிற்சியால திரும்பவும் 7 சனியா இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தடை தாமதங்கள், குழப்பங்கள், கோபங்கள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிற நிலையில வாகன பயணங்களிலும் கவனமா இருக்கணும். பொருத்தமே பார்த்து கல்யாணம் பண்ணனாலும் அது பொருத்தமான டயர் வண்டிக்கு மெக்கானிக் போட்டு விடுற மாதிரி. ஆனா போற வழியில முள்ளுல ஏத்திட்டு பஞ்சர் ஆச்சுன்னா அந்த டயர் போட்டுவிட்டவங்களை கோபிச்சுக்க கூடாது. அந்த வகையில் அக்டோபர் 27 வரைக்கும் வேகமான நிலை கூடாது. விவேகமான நிலை தான் உங்களுக்கு நன்மையை செய்யும். அவசர முடிவுகள் பாதகமாகும். ஆக அவசர முடிவுகள் கூடாது. நன்கு யோசித்து நிதானித்து செயல்படணும். அப்படி செயல்பட இடையூறுகள் நீங்கும். உடல் உபாதைகள் வராமல் இருக்க மிருத்யுஞ்சய ஹோமம்னு ஒரு ஹோமம் நீங்க சிவன் ஆலயத்தில் பண்ணிக்கலாம். உங்க நட்சத்திரம் வர நாளில் பண்ணிக்கலாம். அதோட ஒரு முறை நீங்க திருநள்ளாறு சனீஸ்வரனை போய் வழிபட்டு வரலாம். ஏழைகளுக்கு தான தர்மங்களை செய்யலாம். அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு ஜென்மத்தை விட்டு வெளியே போன சனி ஜனவரி 26 நன்மைகளை கொடுத்திருக்கும். உடல் உபாதைகள் நீங்கி இருக்கும். காரிய வெற்றிகளை கொடுத்திருக்கோம். ஆனா இப்ப ஜென்மத்துக்கே திரும்ப வந்துட்டார். ஜென்ம சனி உடம்ப கொஞ்சம் படுத்து அக்டோபர் 27 வரைக்கும் உடல் உபாதைகளை தொந்தரவுகளை கொடுக்க பார்க்கும். வாகன பயணங்களில் கவனம் இருக்கணும். மறதி அதிகரிக்கும். கூடுதல் முயற்சி மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண்களை கொடுக்கும். பெண்களாக இருந்தீங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை உப்பு போட்டு நல்லா சமைச்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் சாப்பாடு இப்படி இருக்குன்னு ஹோட்டலில் போய் நான் சாப்பிட்டுக்கிறேன்னு கணவன் போகும்போது வெறுப்பு வரும். இல்லைங்க நான் மறுபடியும் சமைச்சு தர்றேன் பொறுமையா இருங்கன்னு சொல்லி ஒத்து போய்க்கணும். அப்படி விட்டு கொடுத்து அனுசரித்து போயிட்டு குடும்பத்தில் சங்கடம் என்னைக்கு வராது. ஆக இந்த சனி வக்ர பயிற்சி கொஞ்சம் உடல் நலத்திலையும் மனநலத்திலையும் சில இடையூறுகளை கொடுக்க பாகும். நீங்க இந்த நிலைகளை கடக்க இறைவன் துணை புரிவா. அதுல முக்கியமா நீங்க விநாயகர் அகவல் படிச்சு சங்கடகர சதுர்த்தி விநாயகரை வழிபட இன்னல்கள் நீங்கும். அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும் பூராடம் 4 பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு சனி உங்க ராசியிலே கடந்த 4 மாதங்களாக இருந்து கொண்டு எவ்வளவு இன்னல்களை கொடுத்ததுன்னு உங்களுக்கு தெரியும். முக்கியமா உடல் பிரச்சனை. ஹாஸ்பிட்டலுக்கே போனதில்லை சார், ஆனா இந்த 4 மாசத்துல நிறைய டைம் போயிட்டு வந்துட்டேன்னு சொல்ற மாதிரி இருந்திருக்கும். அந்த நிலை இன்று மாறும். விரயத்துக்கு திரும்ப வரார். செலவாகுமே ஒழிய உடல் பிரச்சனைகள் குறையும். அசதி சோர்வுகள் நீங்கும். அடிக்கடி அலுவலகத்துக்கு லீவு போட்ட நிலை மாறும். ஆக இந்த சனி வக்ர பயிற்சி
உடல் குறைகளை போக்கும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும்னு சொல்லக்கூடிய நிலைன்னு எடுத்துக்கலாம். நீங்க ஆஞ்சநேயரை வழிபட நன்மைகள் உண்டாகும். அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு கடந்த 2015, 16, 11 லாப சனியாக இருந்து நல்ல பலன்களை கொடுத்திருக்கும். தொழில் முன்னேற்றம், பதவி, வீடு வாகன சேர்க்கை, திருமணம் போன்ற காரியங்கள், குழந்தை பாக்கியம் என நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடந்திருக்கும். இந்த ஜனவரியிலிருந்து ஏண்டச்சனியாக மாறி இன்னைக்கு வரைக்கும் அந்த தனுசில் இருந்த சனி விரயத்தில் நிறைய செலவுகள், சில பேருக்கு நஷ்டங்கள், இப்படி கடினமான பாதையை கடந்து வந்திருப்பீங்க. மதிப்பெண்கள் கூட சிலருக்கு எதிர்பார்த்த மாதிரி இருந்திருக்காது மாணாக்கர்களுக்கு. ஆனா இன்னைக்கு சனி வக்ர பெயர்ச்சி அக்டோபர் 27 வரைக்கும் 11ஆம் இடத்துல லாபத்துக்கே திரும்ப வந்து உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை செய்யவிருக்கிறார். நினைத்த காரியங்களை நினைத்தபடி நடத்தி கொடுப்பார். நல்ல முன்னேற்றங்களை கொடுப்பார். அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுப்பார். ஆனா அக்டோபர் 27க்கு மேல திரும்ப 7.5 சனியா மாறுவார். இப்போ ஒருத்தர் ஒரு பிரபலமா இருக்காருன்னா ஒரு கட்சியை ஆரம்பிக்கலாம்னால இந்த சமயம் தோணும். ஆனா ஆரம்பிச்சா தொடர்ந்து நடத்த முடியுமான்னு பார்க்கணும். அப்போ அக்டோபர் 27க்கு மேல அதுல சில சுணக்கம் வரும். அதை சிந்திச்சு அவங்க செயல்படுறது நல்லது. பொதுவா வக்ரத்துல கிடைக்கக்கூடிய சில வாய்ப்புகளை, பிரச்சனைகளை தீர்க்கத்தான் பயன்படுத்திக்கணும். இப்போ 4-5 மாசமா சில பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குன்னா அதை இந்த 4-5 மாசத்துல தீர்த்துக்கலாம். ஆனால் புதுசா மறுபடியும் உருவாக்கிட்டா அப்புறம் அடுத்தது 7.5 வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். அந்த வகையான நிலையில இந்த காலகட்டத்தை, அக்டோபர் 27க்குள்ள உள்ள காலகட்டத்தை கடன்களை அடைக்கவும், பிரச்சனைகளை தீர்க்கவும், வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வரவும், புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்தாம புதிய கடன்களை உருவாக்காம இருக்கவும் செய்துக்கக்கூடிய ஒரு காலமா நான் உங்களை எண்ணிக்கை சொல்றேன். ஆனா இந்த காலகட்டம் உங்களுக்கு உயர்வுகள் சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய பெருமை பேசப்படும், புகழ் கூடும், திடீர் திருமண யோகம், ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு நடந்துடும். வீடு வாங்கிடுவீங்க, ஆனா அதுக்காக பெரிய கடன் போட்டு வாங்கக்கூடாது. வாகனம் எடுத்துருவீங்க, 2 லட்சம் வச்சுட்டு 25 லட்சத்துக்கு எடுக்கக்கூடாது. 5 லட்சத்துக்கு எடுக்கலாம், 3 லட்சம் கடன் போட்டுக்கலாம், கட்டிடலாம். அப்படிதான் போகணும். ரொம்ப அதிகமாக ஆசைப்படக்கூடாது. ஆனாலும் இந்த வக்ர பயிற்சி மிகச்சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்கிறத மறுக்க முடியாது. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பொதுவா துர்க்கை அம்மனை கும்பிட்டா இந்த நிலை மேலும் உயரும். வெள்ளிக்கிழமை ராகு காலம் கும்பிட்டு இருக்கலாம். அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு உங்க ராசியாதிபதி வக்ர பயிற்சி ஆயிருக்கிறது 10ஆம் இடத்துக்கு திரும்ப வர்றார். கடந்த 4-5 மாதங்களாக உங்க வாழ்க்கை தரமே மாறி இருக்கு. ஜனவரியிலிருந்து இதுவரைக்கும் விலை உயர்ந்த கார்களில் பவனி வந்திருப்பீங்க. வெளிநாடு வெளியூர் பயணங்கள், சுற்றுலா சென்று வந்திருப்பீங்க. பெரிய விருந்து நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டியிருப்பீங்க. உங்களை பற்றி மற்றவங்க உயர்வா கூட எண்ணியிருப்பாங்க. ஒரு புகழ் கூடி இருந்திருக்கும். ஆனா இந்த வக்ர பயிற்சி கொஞ்சம் கடினமா இருக்கு. சில தடைகளை போடும் அக்டோபர் 27 வரைக்கும். ஆனா செப்டம்பர் 12 குரு பயிற்சிக்கு அப்புறமும், ஆகஸ்ட் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமும் இந்த நிலை மாறும். இந்த வக்ரத்தினுடைய, சனி வக்ரத்தினுடைய பாதிப்பு குறையும். ஆகஸ்ட் 17 ராகு கேது பயிற்சி, செப்டம்பர் 12 குரு பயிற்சி, அக்டோபர் 27 சனி பயிற்சி. இந்த 3 ஆனதுக்கு அப்புறம் தான் சிறப்பு கிடைக்கும். இப்போ இந்த வக்ர பயிற்சி கொஞ்சம் சாதகம் இல்லை. குரு வேற அஷ்டமத்தில் இருக்குது, கேது வேற ஜென்மத்தில் இருக்குது. ஆக இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். கடந்த 4-5 மாதங்களாக
ராகுகேதுவுடைய குருவுடைய பாதிப்பு, அது குரு வக்ரமா இருந்தது பரவாயில்ல, இப்போ அது வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு. ஆக வரக்கூடிய முக்கியமாக ஒரு 3 மாசத்துக்கு நீங்க வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும். ஆனா ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் தான் சிறப்புகள் அதிகம்னு சொல்றேன். அதுக்கப்புறம் எத்தனை நாளைக்கு எப்படி இருக்குன்னு அப்ப பயிற்சி எப்ப பேசிக்கலாம். ஆக இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு வேகத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கு. 100ல போயிட்டு இருந்தவங்க திடீர்னு 30-40 போக வேண்டியது இருக்கு. ரோடு அப்படி ஆயிடுச்சு. என்ன சார் பண்றது? ரோடுக்கு தகுந்த மாதிரி வேகத்தை கம்மி பண்ணி போங்க, ரோடுக்கு தகுந்த மாதிரி லோடை கம்மி பண்ணிக்கோங்க. சார் வருமானம் குறையும் இல்லை, திரும்ப வரும்போது ஏற்றிக்கலாம், இல்லாட்டி வண்டி போய் சேராது. வண்டி இயங்கணுமா இயங்கக்கூடாது, அது இயங்கணும். அப்போ லோடை கம்மி பண்ணணும், வேகத்தை கம்மி பண்ணணும். அந்த வகையில் நீங்க பெருமாளை வழிபடுறது மூலமா பலவீனங்களை போக்கி நன்மைகளை பெறலாம். அடுத்தது மீன ராசி. புரட்டாதி 4ஆம் பாதமும் உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு. இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வருது. 10ல இருந்து 8 தான் மோசம், 9 பரவாயில்ல. ஆனால் தந்தை வீடு, தந்தைக்கு பாதிப்பு, இடையூறுகள், சிரமங்கள் போன 2015-16 கொடுத்திருந்தாலும் 17 ஜனவரி 26 வரைக்கும் இந்த 4-5 மாசமா நல்லா இருந்தாலும் இப்ப திரும்பவும் சில சிரமங்கள், அலட்சியங்கள் அவர் சார்ந்து கொடுக்க பார்க்க. அப்போ அவரு பொருட்டு அவருக்கு ஏதாவது ஹோமம், ஆயுள் ஹோமம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தந்தை மகனும் ஒரே ரூம்ல படுத்து தூங்காம மாறி தூங்கலாம். ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தால் தத்து கொடுத்து வாங்கலான்னு ஒரு 1.5 மணி நேரம் பெருமாளுக்கு குழந்தையை தத்து கொடுத்து வாங்கலாம். மனிதர்களுக்கெல்லாம் பெருமாளுக்கு அப்படி முறை இருக்கு. நீங்க உள்ளூர் ஜோதிடரை கேட்டுட்டு பண்ணிக்கங்க. இப்படி ஒவ்வொன்றும் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி போயிட்டா பாதிக்காது. ஆனால் குரு செப்டம்பர் 12 வரைக்கும் நல்லிடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி, வக்ர பெயர்ச்சி பலவீன சூழல்களை கொடுக்காது. இயல்பான விஷயங்களில் முன்னேற்றமே கொடுக்கும்னு சொல்லக்கூடிய பெயர்ச்சி. ஆக இது உங்களுக்கு பாதகம் இல்லை, சாதகம். நீங்க வழிபடக்கூடிய தெய்வமா பொதுவாக திருச்செந்தூர் போயிட்டு வந்தா உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் ஏற்படும். நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை சனி வக்ர பெயர்ச்சி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.